உங்கள் ஆத்தாதேனே நீ இங்கேருந்து போன மகதே, நான் இங்கேருந்து நட்டத்துக்கு போன மகதே. சரியா? நான் இங்கேருந்தே கல்யாணம் பண்ணி ஆத்தாட்ட போனி, நீ நான் இங்கேருந்தே இங்கே போயிருக்க. நமக்கு உனக்கு என்ன 1 கிலோமீட்டர் முன்னே 2 பேரும். சரியா? எனக்கு கல்யாணம் 13 வருஷத்தே ஆச்சு. சரியா? நத்தத்து மாறியத்தான் அவ்வளோ சக்தி வாய்ந்தவன். கேட்டதை கேட்டபடி கொடுக்குற தாய். நம்பிக்கை மட்டும் வேணும் அவன் மேலே வைக்கணும். அம்மான்னு கூப்பிடணும். அவனை மகன் கூப்பிடுவா. சரியாத்தா? வாய் விட்டு கூப்பிடு. உன் குறைய ஆத்தா தீத்து வைப்பா. கூப்பிடுத்தா. நத்தத்து மாறியாத்தா, ஏழைக்கு இறங்கினாத்தா, கூப்பிட்டு ஓடி வர தாய். பத்தினி தலைக்காரி. இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த செய்வனை பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த விட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எது வந்தாலும் ஆத்தா. நத்தத்து மாறித்தாய் வாத்தா. வாய்விட்டு கூப்பிடுதாய். வாத்தான்னு கூப்பிடு அம்மாவை. வாத்தா. ஏழை மாளுக்கு இறங்கி வாத்தா. கண்ணீரும் கம்மலுமா உட்காந்துருக்கா ஆத்தா. ஐஸ்வரி தாய். அந்த மாளுக்கு யார் எந்த செய்வனே பில்லி சூனியம் எதுவாவது வச்சிருக்காளா ஆத்தா. தாய் எடுத்து எறியணும். வாத்தா. வச்சவ பெரிய இல்லத்த. இந்த மக கண்ணீரோட வந்து தாய் இந்த பிச்சை எனக்கு கொடுத்தாயின்னு வந்து உட்காந்துருக்கு. உனக்கு தெரியாதா? கட்ட அவு தெரிஞ்சிட்டு வாத்தா. என்னைக்கு மாங்கலியை மூட்டி அந்த குடும்பத்துக்கு போனே அன்னையிலிருந்து வம்பு வழக்கு தேத்த அந்த குடும்பத்தாளோட. உண்மையா பொய்யா? சொல்லு. வாய்விட்டு சொல்லு தாயி. தாயி வம்பு வழக்குக்கு பஞ்சம் இல்லாத மகா. இங்கே போனனாலேருந்து உனக்கு நிம்மதியே இல்லை. உண்மையா பொய்யா? கண்ணீரும் கம்மலுமாத்தே இருக்கிற. ஏதோ போயிட்டோம்ன்ற ஒரே காரணத்துக்காக திரும்பி வந்தால் நான் என்ன பண்ணுறன்றக்காக அங்கே அடங்கி ஒடுங்கி ஏதோ அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் ஊற்றுற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு மன வலி வேதனையோடு உட்காந்துருக்க. உண்மையா பையாத்தா? அடுத்த வீடு அண்டின வீடு எல்லாமே உனக்கு எதிரிதே. யாருக்கிட்டே நீ உறவாட முடியாது. உண்மையா பையா? சொல்லுதாயி. அழுகாமல் சொல்லுத்தா. இன்னைக்கு வலி வேதனை பஞ்சம் இல்லை. அங்கே ஒரு கண்ணி இருக்கா தெரியுமா அவன் வீட்டில்? சொல்லுத்தா. தெரியுமா? தெரியாது. அவன் வீட்டில் இருக்கா கண்ணி இல்லையா? எப்போ பார்த்தாலும் உன் மேலே 7.5 கூட்டிகிட்டு இருக்காளா இல்லையா? கண்ணு யார் கண்ணுன்னு கேட்டையில அவள் கண்ணுதே. இப்போ தெரியுதா? உன்னைத்தே நோட்டன்ட்டு இருக்காங்க. நீ சிரித்து தலை சீவி பூ வச்சு வெளியில் போக முடியாது. உண்மையா பையான்னு சொல்லு. சொல்லுத்தா. யார் கண்ணுன்னு கேட்டையில தெரிஞ்சுக்கிட்டியா தாயி? இன்னைக்கு மன நொந்து நூலாக போய் உட்காந்துருக்கிறியே. இந்த உசுறு எதுக்குன்னு எத்தனை தடவை கேட்டியா இல்லையா? சொல்லுத்தா. அழுக முடியலை. யார்கிட்ட சொல்லி அழுகிறேன்னு தெரியலை. இருந்தாலும் என் தெய்வம் நான் கும்பிட்ற தெய்வம் என்னை கைவிடாதுன்னு சொல்லியிருக்க. உண்மையா பொய்யா? உன் வீட்டுக்கு ஏற்றாப்புல வேப்பமரம் நிற்கிதாத்தா? உன் வீட்டுக்கிட்டாலும் இருக்கா இல்லையா? ஏத்தா? சரியா? இந்த தாய்கிட்ட வந்து கண்ணீரும் கம்பலுமா ஆத்தா எனக்கு ஒரு பிச்சையை கொடுன்னு வந்து உட்காந்துருக்கத்தா. சரியா? யாருக்கு ஒரு பாவமும் அறியாத மகன் சொன்னேன். சரியா? எனக்கு ஒரு பிச்சையை கொடுதாயின்னு வந்து உட்காந்துருக்கையா? நிம்மதியே இல்லை. படுத்தா தூக்கம் இல்லைத்தா. படுத்தா தூக்கமே இல்லை. கிறுக்கு பிடிக்காத குறையா வந்து உட்காந்துருக்க. விட்டா எங்கேயாச்சும் பைத்தியம் முடிச்சு ஓடி இருப்ப. தெய்வத்தை கும்பிட்ட ஒரே காரணத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. யார்கிட்ட போய் சொல்லி அழிவின்னு தெரியல. எனக்கு பின்னாடி பிறந்தவெல்லாம் கையில் தூக்கி எடுத்துருப்ப. எனக்கு அப்படியே நொந்து நூலாக போச்சு. என்னை நான் ஆளுகளை பார்த்தாவே ஒளிஞ்சு மறைஞ்சு போயிடுவின்னு சொல்கிறேன். எதுக்கு ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வந்தால் கூட நான் எதுக்க போக மாட்டித்தா. எனக்கு ஏற்றா நான் என்ன பாவமாக செஞ்சு அவள் கண்ணா வைக்க போய் இருந்தாலும் என்னை சொல்லிடுவான்ற ஒரே காரணத்துக்காக மறைஞ்சு போகிற. உண்மையா பொய்யா? ஏத்தா நான் என்னத்தா உனக்கு எல்லாமே தெரியல. இந்த மகளை ஏத்தா அப்படி அழுக விட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு கேட்டியா? உனக்கு என்ன நேர்த்தி கடை இந்த மகன் வைக்கலைன்னு கேட்டியா? எல்லா நேர்த்தி கடைன்னு வச்சுட்டு நேத்தா இன்னமும் உன் மனசு இறங்கலையா? கல்லாத்தானின்னு எம்முட்டோ வேறு உன் சன்னதியில் தொட்டி அடி தூக்குறப்ப நானும் என்னைக்கு தூக்கின்னு கேட்டினா கேட்கலையான்னு சொன்னேன். சொல்லுதாயி. அந்த நாள் எப்போத்தான் வரும்னு கேட்டு வந்து உட்காந்துருக்கியாத்தா? இந்த தாயிட்ட வந்திருக்கையில் ஒவ்வொரு நாளும் நீ சொல்லிக்கிட்டு இருக்க வார்த்தை அதேனே. உன்னை தேடி வரப்போ நான் கை நிறைஞ்சு குழந்தைய தூக்கிட்டு வந்து உன் தண்ணியில் எப்போ போடுவின்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் அந்த பிள்ளையை நான் தூக்கி என்னைக்கு தான் மாறோடனே தோழி கொஞ்சம் அந்த நாள் எப்போ தான் வரும்? நான் என்ன பாவம் செஞ்சுன்னு எனக்கு இவ்வளோ துன்பத்தை கொடுத்துருக்க, துயரத்தை கொடுத்துருக்க. நான் எதுவுமே நினைக்கலையே. அறியாத வயசில் தெரியாத செஞ்ச ஒரு பாவம் உன்னை சுற்றுதே தாயி. ஒரு அரசவனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையே. உண்மையா பொய்யா? ஒரு அரசவனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலையே. உண்மையா பொய்யா? நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தா சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலையே தாயி. நீ சொல்லலத்தா. உன் வீட்டால் ஒரு என்ன சொல்லிட்டு பண்ணலையே. சரியா தாயி? இந்த தாயிட்ட வந்திருக்க இல்லை அந்த மடியை நிறைச்சி கொடுத்தேனே வந்து உட்காந்துருக்க. இந்த தாயிட்ட வந்திருக்கே இல்லை தாயி. உன் கிரகம் எதுவாக ஆனால் 2 பேத்துக்குமே கிரகம் சரியில்லையே தாயி. நாகதோஷமும் உன்னை போட்டு ஆட்டுதே. கிட்ட போனால் உன் குறிச்சு நல்ல வாம்பு மாதிரி கொத்துறேனே. உண்மையா பையா?
இந்த தாயிட்ட வந்திருக்கே இல்லை மன வலியோட தானே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. ம், இந்த தாய் இந்த மடியை நினச்சி கொடுக்குறேன் புடிதா. இன்னும் 6 மாதம் போதா. 6 மாதம் ஒன்றும் வாக்கு வீண் போகக்கூடாது. ஞாபகம் சேருப்பா சரியா. ஆத்தாரில் சொன்னாலும் உண்மையா நடந்துட்டுருக்கா ஏத்தா அழுகாதீங்க. அதெல்லாம் ஆத்தாட்ட வந்துட்டேங்க இல்லை அதெல்லாம் நிறைச்சி கொடுப்பா சரியா. பாரில் சொன்னதெல்லாம் உண்மையாக்கா. அழுகாதீங்க அழுகாதீங்க.